வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். சுவாமி கோவிந்தா கோவிந்தோ. மக்களே, அண்ணா வந்து மாலை போட்டிருக்காருங்க. மாயவனுடைய வேண்டுதல். ஸோ மாலை போட்டு விட்டார் அண்ணா. பார்த்துங்களா? ஓகே, பாட்டு வரேன். மக்களே, ஓகே மக்கள், சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரி கிளம்புறோம். நம்ம சேது மாமா இங்கே இருக்கார். நம்ம நேற்று மாமா வந்து இதுக்கு முந்தின விழாக்களை வந்து பார்த்துருப்பீங்க. முந்தின விழாக்கு ஆமாம், முந்தின விழாக்கு பார்த்துருப்பீங்க. மாமா இன்னொரு மாமா வந்து இன்னொரு மாமா வீட்டுக்கு போயிருக்காருங்க சென்னையில். ஸோ அந்த மாமாவை கூட்டிக்கிட்டு இந்த மாமா கூட பாண்டிச்சேரி போகிறோம். ஓகே, போகலாங்களா? ஓகே, பாய். ரைட், கிளம்பலாங்க மக்கள்ஸ். மக்களே, இங்கெல்லாம் வந்து சென்னையில் வந்து வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஒஞ்சிரிச்சு நிறுத்த வேண்டியது தான். மாம்ஸ் அப்படி இப்படியே வாங்க, ரைட்டில் ஃபுல்லாக மாறுங்க. இப்படியே வாங்க, வரல வாங்க. அவ்வளோதான் மக்களே. சரி ப்ரோ, பாய் ப்ரோ, மிஸ் யூ, லவ் யூ ஸோ மச், பாய். அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சு. கிண்டி போய் மாமாவை பிக்கப் பண்ணிக்கிட்டு நமது பயணமானது ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரி விளம்பரம். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு பிளான். தூங்கி எந்திரிச்சாலே சென்னை, எல்லாரும் ஆஃபீஸ் தான். மக்கள்ஸ், இங்கே பாருங்க, சென்னை இன்னும் மேம்பட்டு கொண்டே இருக்கிறதுங்க. மெட்ரோ பணிகளெல்லாம் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன தான் கட்டுறாங்கன்னே தெரியலப்பா, பயங்கரமாக இருக்குது ஓனி பார்க்குறக்கு. மக்களே, அடுத்து பாருங்கள், வீடியோ எடுக்க வேண்டாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் சென்னை வந்து தள்ளு வண்டியில் சாப்பிட்றோம். ஸோ ஒரு ஞாபகமாக இருக்கும். இட்லி 2 வாங்கினேன், தோசை வாங்கியிருக்கேன். ஆம்லேட் போட்டுருங்க. யார் பேசுகிறீங்க? யூடியூப் சேனல்ண்ணா, யூடியூப் சேனல். பாண்டிச்சேரி வரோம். ஆமாம் இருக்கா? ஓகே, கூகுள் பிக்சல். 28 வருஷமாக கடை பண்ணுறா. என்னண்ணா? 28 வருஷமாவா? ஓகே ஓகே ஓகே, 28 வருஷமாக கடை போட்டிருக்காருங்க. இட்லி 50 காசுல இருந்தா? அடேங்கப்பா. 50 பைசா, 3/4 ரூபா, 1 ரூபா, 1.25 ரூபா. இன்னைக்கு எவ்வளோண்ணா இட்லி? இன்னைக்கு 7 ரூபா. மக்கள் சே, அடுத்து ஆம்லேட்டு. நம்மளுக்கு என்றைக்குமே பெசன் சாப்பிட்டா நல்லா இருக்குது. பருப்பு குழம்புலையும் சட்னி பெசன் சாப்பிட்டா நல்லா இருக்குது. மாமா அப்படியே எடுத்து சாப்பிட்றாரு. அதை சாப்பிட்ற முறை நம்ம தான் எப்படி சாப்பிட்றோம். பெசன் சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்குது. எனக்கு இப்படி தான் பிடிக்கும். தூய்மை பணியாளர்கள் இருந்து இங்கே பாருங்க மக்களே, கால் டாக்ஸி ஓட்டுறான்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுவண்டி கடை. இங்கே பாருங்க, மேம்பாலம்லாம் எப்படி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பயங்கரமாக இருக்குது. சரி, ரைட், கிளம்பலாம். ஓகே மக்களே, மாம்சே எப்படி இருந்தது? எல்லாம் கோழியா ஆடா? நேற்று வந்தாங்க. சரிங்க, வேலைக்கு போகணும். சரிங்க மக்களே, அவ்வளோதான். மாமா, பாண்டி நோக்கியா? ஈசிஆர் வழியாக பாண்டி நோக்கி கிளம்புறோம். பாருங்க மக்களே, அதேங்கப்பா, கசன்னு மேம்பாலம் எப்படி போகுது பாருங்க. மெட்ரோ அந்த பக்கம் என்னென்னமோ பயங்கர டெவலப்மெண்ட்டுங்க சென்னை. ஆனால் சுற்றுனா தான் தெரியுது பயங்கரமாக டெவலப்மெண்ட்டு. அதுக்கும் மேலே இப்போ புதுசாக மெட்ரோ வந்து வேலை நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. மொத்த சென்னையும் வந்து மெட்ரோவில் இறங்கி போகிறாங்க. மக்களே, எங்கள் ஊருக்காரருங்க, அரசூர் ஓடாநிலைக்காரரு மாவீரன் தீரன் சின்னமலை ஜாம்பட்டு இருக்கிறாரு பாருங்க. ஐடிசி ஹோட்டலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை மாதிரி இருக்குதுங்களா? இங்கே பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஐடிசி ஹோட்டலுங்களாமா. ஸ்டார் ஹோட்டலு. என்னங்கம்மா? 5 ஸ்டார் ஹோட்டலு. மோடி ஐயாவே வந்தாலும் இங்கே தான் தங்க வருங்களாம்மா. கொஞ்சம் சரியாக தெரியலைங்க மக்களே. அடுத்து பாருங்கள், அசோக் லைலாண்டுங்க. ஹெட் ஆஃபீஸுங்களா? சென்னை ஹெட் ஆஃபீஸு அங்கமாக இருக்குது பாருங்க. சாமி, நானா எனத்தீங்க சொல்கிறது. சென்னை வந்து நாம் வந்து ஒரு பகுதி பார்த்துட்டு கணக்கு போட முடியாது. அடுத்து தெரியுது, இது சுத்த ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்குதுங்க மக்களே. சரி, ரைட். டோட்டல் ஆஃபீஸ் தானா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐடி கம்பெனிங்க. தெரியுதா? டைட்டில் பார்க்குங்களா? ஓ, சரி, டைட்டில் பார்க்கு.
ஒரே கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரே பில்டிங்கில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குங்க மக்களே. இதுதான் சென்னையின் லோக்கல் ட்ரெயின். அதில் எத்தச்சோட்டு கோடிச்சு வரணும் இந்த கம்பெனி ஓனர்லாம். கவர்மெண்ட்டுங்களா? ஓ, இடம் கவர்மெண்ட்டு தான். என்னங்க மாநாடே தோத்து போயிட மாட்டேங்குது. எத்தனை காரு! ஐயோ, கொஞ்ச நாள்ல மும்பை டெல்லி மீறிட மாட்டேங்குது. நான் வந்து இறங்குது பாருங்க சாரையா. அதான் கப்பல் மாதிரிங்களா? அதான் கப்பல். ஆனால் ஆமாங்க, இந்த பில்டிங் பார்க்குற கப்பல் மாதிரி இருக்குதுங்க மக்களே. கப்பல் கட்டடம் மக்களே. அடுத்து பாருங்கள், சென்னையின் மிக உயர்ந்த கட்டடம்ங்கிற அந்தஸ்து இந்த பில்டிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடேங்க அப்பா, என்னங்க அது! எத்தச்சோட்டு கட்டடங்க பாருங்க மக்களே, சாமி. ஆனால் மங்களூரில் பார்த்தது இதை விட இன்னும் ஒரு அந்த கீழே இருக்கிற பில்டிங் ரெண்டு இதையும் அந்த சின்னதையும் பெருசு சேர்த்தனால இருக்குது. அவ்வளோ ஹைட்டு பார்த்தோம் மங்களூரில். ஆனால் இதுவும் நல்லா ஹைட்டு. அப்பார்ட்மெண்ட்டு என்னமாம்மா? அப்பார்ட்மெண்ட் தான். டே சாமி, இங்கே வாருங்க மக்களே. அட்டே சாமி, பயங்கரமாக இருக்குதுங்க. வேர்ல்டு ட்ரேடு சென்டருங்க, உலக வர்த்தக மையம். வேர்ல்டில் நடக்கக்கூடிய ட்ரேடிங் எல்லாமே இங்கே வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? எப்படி கட்டி போய் வச்சிருக்காம பாருங்க பில்டிங்கு. இன்னும் ஓப்பன் பண்ணலையா இருக்குதுங்க? பண்ணி வச்சுங்களா? சாமி மாமா, இங்கே பாருங்க மாமா, ராஜேந்திர மாமா, இங்கே பாருங்க ரைட் சைடில். என்னங்க இது! டீங்க அப்பா, அமெரிக்கா கேட்கலா? அதான் பாருங்க போட்டுக்கா பாருங்க, வேர்ல்டு ட்ரேடு சென்டர். அங்கே மாதிரி இருக்குதுங்க. ஐயோ, 1 2 3 பில்டிங் ஒன்றா கட்டா படிக்கிறானுங்க. இந்த பில்டிங்கில் கட்ட ஒரு பில்டிங் வருங்க 100 கோடி ரூபாய்க்கு மேலே வருங்க. இப்போ அங்கே பாருங்க, ஏதோ எங்கேயும் இருக்கும். இங்கே வாருங்க மக்களே, நம்பவே இல்லையா? டே சாமி, சத்யபாமா பல்கலைக்கழகம் இன்ஸ்டியூட்டு விளம்பர டிவியில் வருமில்லங்க, அதாவது டிவி அப்பா உள்ள நீங்கள் கோட்டையாக இருக்குது. பாருங்க மக்களே, உள்ளே பார்த்தா அரண்மனையாட்டு இருக்குதுங்க. டே எங்கள் அப்பா, அரண்மனை மாதிரி எல்லாம் அப்பார்ட்மெண்ட் இருக்குதுங்க. பெருசு பெருசாக இருக்குது. இதான் தெரியுதுங்களா அந்த பக்கம்? அட்டே எங்கள் அப்பா, அங்கே வாருங்க, பெரிய இதுங்க. ஒரு பேரூராட்சியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இந்த 4 அப்பார்ட்மெண்ட்லேயும் வசிக்கும். அத்தானா இருக்குதுங்க மக்கள். இங்கே பாருங்க, பெரிய ஏரியாட்டு இருக்குது, செமையாக இருக்குது மாசு. இங்கே பாருங்க, பயங்கர நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குதுங்க மக்களே. உள்ள இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கோம்ல, இங்கே சேம் அந்த மாதிரி பார்த்தா நல்லா இருக்குங்க மக்கள். இங்கே பாருங்க மக்களே, செம்ம. ஐயா உள்ள நீக்க முடியாது மக்களே. டோரு நேற்று வந்தது மாமா கூட இதை பண்ணேன். பிடிச்சிங்க, டோர் பிடிச்சிங்க. சரிங்க மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோடு போகுதில்லைங்க, அந்த ரோடு வந்து ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை. ஸோ கடற்கரையை ஒட்டியே போகிற ரோடு. ஸோ இங்கே வந்து கடல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? இங்கே வாருங்க மக்களே, ஃபுல்லாக மணல். இதில் விட்டு ஓட்டியிருக்காங்க மாமோ, தெரியுதுங்களா? அது வரைக்கும் மணல். மகேந்திரா தார் கம்பெனி கார்லாம் வச்சுருந்தாங்கன்னா இதை விட்டு அடிச்சு இருக்கலாமுங்க மாமா. விரைவில் தார் கம்பெனி கார் எடுக்கிறோம் மாமா. இங்கே பாருங்களேன் எப்படி புதஞ்சு போயிருக்குதுன்னு. லாரி கீது போயிருக்குமோ, லாரி இல்லை கார் கீது போயிருக்கு. நித்திய கல்யாணி அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி இங்கே பாருங்கள், சரிதா? செமையாக இருக்கா? பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கீங்க பாருங்க, போயிட்டு இருக்காங்க 2 பேர். ஆனால் லவ்வர்ஸ்க்கெல்லாம் வந்து சரியான ஸ்பாட்டு. லவ்வர்ஸுக்கு சூப்பரான ஸ்பாட்டு மெரினாவும். ஆனால் மெரினாவிலே கிட்டத்தட்ட 1000 என்ன ஐ மீன் க்ரௌடிங்க வந்துடுவான்னு நினைக்கிறீங்க. ஆமாம், சேஃப் கிடையாது. ஸோ அதனால தான் மாமா சொல்கிறார், லவ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து லவ் பண்ண வேண்டாம், சேஃப்டியான இடத்துக்கு லவ் பண்ணுங்கன்னு மாமா சொல்கிறாரு. கரெக்டு தானே மாமா?
இதான் முக்கியமான சீனு படத்தில். இதுதான் முக்கியமான அங்கமே. நீங்கள் இதை டெலிட் பண்ணச்சோன்னா எப்படி? ஃபைனலி மக்களே கடற்கரையை ரீச் செய்து விட்டோம். வாரு எப்படி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கடற்கரை பார்த்தே இல்லை மாமா நான். ரொம்ப புதுவித அனுபவமாக இருக்குதுங்க. வா, இங்கேயுமே பாருங்களேன், வந்தாலும் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிப்பாங்க போல. தந்தர தந்தா சொர்க்கமே என்றாலும் நல்ல கால் பெதையுதுங்க. சரிதா? வந்தது கால் நலச்சாச்சு. மெரினா விட பல மடங்கு சூப்பராக இருக்குது. காற்று சிலு சிலு சிலுன்னு அடிக்குது. மக்கள் சூப்பராக இருக்குதுங்க. எப்படி இருக்கு இந்த இடம்? சூப்பரா இருக்குங்களா? கண்டிப்பா நல்லா இருக்குல்ல? குளு குளுன்னு ஏசி காத்து என்ன மக்களே? ஏசி கடல்ல வந்து அதிகமா குளிச்சா கடல்ல வந்து மாசம் ஒரு டைம் கடல் வந்து குளிக்கலாம். கடல்ல ஆறா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அது டெவலப் பண்ணி ஆறா வந்து குக்கருக்கு வந்து 5 கிலோமீட்டர் வரைக்கும் அடிச்சுது. ஏன்னா குக்கர் காட்டுல தவம் இருக்கும்போது ஒரு புலி வந்து மான் அடிக்காது. 5 கிலோமீட்டர் வந்து மான்லாம் அடிக்காது, அமைதியாயிடும். அது காரணம் ஆறா வந்து எல்லாருக்கும் ஆறா இருக்கு. அந்த சுத்தம் பண்றது வந்து கடல் நீர்ல குளிச்சா சுத்தமாகும். கடல் நீர்ல வந்து டெய்லி வர முடியாது, நம்ம மாசத்துக்கு வர முடியாது அப்படின்னா உப்பு எடுத்து தண்ணியில போட்டு குளிச்சா கடல் வரதுனால அதுவும் ஆரோக்கியம். இந்த மன பயம் அதிகமா இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் நல்ல சேஃப்டியான இடத்துல போய், சும்மா இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி இதுல போய் இறங்கிடக்கூடாது. சேஃப்டியான இடத்துல போய் குளிச்சிங்க அப்படின்னா அந்த மன பயம் தைரியம் வந்து அதிகரிக்கும் நம்ம கடல் நீர்ல குளிக்கும் பொழுது. ஸோ அது ஒரு ரீசன். நம்மளாம் இயற்கையோட இயற்கையாக கனெக்டில் இருக்க மக்களே. பாருங்க அத்து வேற வருங்க. மாமா குழந்தையாக மாதிரி தருணம். மக்கள் கரெக்டாக இங்கேருந்து மாமல்லபுரத்துக்கு 111 கிலோமீட்டருங்க. இங்கே பாருங்க லெஃப்ட் சைடில் ஈசிஆர் ரோடுனா இதுதான் கடற்கரை சாலை. கடற்கரை ஒட்டியே போகலாம். அடாடா கடல் பாருங்க எப்படி தெரிஞ்சு பாருங்க. அந்த பக்கம் தெரியுதுங்களா? நல்லா இருக்கு. நெடுவு இதுதான் மாமா. மக்கள் இங்கே பாருங்க மக்களே, கிருட்டு அல்ல நிறைய கண்டுபிடி சுற்றுதுங்க இங்கே. ஏய் போடு சே அழகு சோ ஸ்வீட். மக்கள் அடுத்த கட்டமாக மாமல்லபுரம்னாலே என்னங்க சிற்பக்கலை தான் ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் இங்கே போகிற வழி எல்லா சிற்பம் வந்து பட்டையாக செதுக்குவாங்க மக்களே. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? விநாயகர், புத்தர், நிறைய சாமி சிலை. இங்கே பாருங்க கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக இருக்கார் பாருங்கள். தெரியுதா? அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்க மாயவர், திருப்பதி ஏழுமலை வெங்கடாச்சலபதி. அப்படியே இங்கே பாருங்க சிவன். ஆஹா நம்மால் வேறு லெவல் இருக்கிறாருப்பா. பெருமானி செம்மையாக இருக்குது பாருங்கள் மக்களே. தெரியுதா? யானை, அம்மன். ஆஹா அருமை. ஸ்ரீ கணபதி சிற்பக்கலை கூடம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு தத்ரூபமான விஷயம் இல்லை? அப்படியே இங்கே பாருங்க உருவங்கள் தனிப்பட்ட முறையில் ஆமையெல்லாம் எங்கே வைப்பாங்கன்னு தெரியல. அப்புறம் அரைக்கிறது சின்ன குட்டி அம்மி. மாம்சிக்கு வேறு குட்டி அம்மி. இது குட்டி உரலுங்க. குட்டி உரல் குட்டி அம்மிங்க பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. சேவாங்க இப்படில இருக்கேன்ன குட்டி அம்மி உரல். வாவ் செம. அப்படியே இங்கே பாருங்க. என்னங்க எங்கேங்க? ஆமாம் மக்கள் திருவள்ளுவருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அருமை. தாடிக்கார் வேறு இங்கெல்லாம் பாலிஸு இதெல்லாம் பாருங்க இப்படி இருக்குங்க. ராவா இருக்கு. ஐயா வாட்டர் இல்லையா? தண்ணி இல்லையா? ஷைனிங். இது தண்ணியில் 200 300 இல்லை இப்படி இருக்கிற கல் வந்து இப்படி ஆயிடுமா? வேற எதுல மிக்ஸ் பண்றது இல்லையா? இப்போ வாட்டர் பாலிஸ் அது தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குமா?
இது வந்து நார்மல் பாலிசி இப்போ நான் பண்ணுறது. எது எது பையன் இப்படி இது? நார்மல் பாலிசி. ஓ இது வந்து இப்படி இருக்கும் பீஸ். ஓ பீஸ் வந்து அடிக்கும்போது வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பாலிசி. ஓகே இங்கே பாருங்க மக்கள் இப்படி தான் இருக்கும். கோயில் இந்த பாலிசி சைனிங் கேட்டாங்கன்னா ஓ ரைட், நீங்கள் வந்து பாலிஷ் இப்படி பண்ணிடுவீங்க. அதுதான் இது நார்மல் பாலிசி. நார்மல் பாலிஷ் நெக்குன்னு. ஓகே ஓகே. அது வந்து நம்ம முகமே தெரியும் அது. எதுலிங்க? அது வாட்டர் பாலிசி. வாட்டர் பாலிஷில். ஓ 200 300 இது ஆமாம் பிரதர் இது அதான் மக்கள் இப்போ சொன்னேன்ல. ஓகே ஓகே. இது எப்படி இங்கேயே பண்ணுறீங்களா பிரதர்? அது எங்கே இருக்குது? அது அந்த வாட்டர் பாலிஷ் பண்ணுற இடம் இல்லை வருவார். அப்படியா? சரி சரி வந்து பண்ணிட்டு போவார். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. அந்த மிஷின் காட்டலாமா? சரி 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 ஓகே ஓகே ஓகே. பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிருச்சு. இவர் யாருங்க? ஜியூ போப்பா கார்ல் மார்க்ஸு திருவள்ளுவர். இங்கே பாருங்க அம்மன் ஃபோட்டோ செம்மையாக இருக்குதுங்க. ஆஹா குட்டி குட்டியாக நிறையா இருக்குதுங்க மக்களே. தெரியுதா? அருமை 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 அருமை. லைனாக வச்சுருக்காங்க பாருங்க மக்களே. நந்தி பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க. ஆஹா மக்கள் உண்மையாலுமே கிரேட்டுங்க. இங்கே பாருங்க தாய்மை. அடாடாடாடாடா எப்படி ஒரு அழகான சிற்பம். அங்கே பாருங்க குதிரை, சின்ன சின்ன மணி மண்டபம். அருமை அருமை அருமை. சரி ஓகே மக்களை கிளம்பலாம். வேறு குட்டி குட்டி விநாயகர் பாரு, ஒரிஜினல் கருங்கல் விநாயகர் புரியுதா? சிவலிங்கம் விநாயகர் வந்து படுத்துருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. இங்கே வாருங்கள் மக்களே, உரல் இது அப்படின்னு நேட்டஸ்ட்டாக இதெல்லாம் கையில் பாலிஷ் பண்ணிக்கலாம், உள்ளே ஓட்டு இது பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, இது நல்லா இருக்கு மாமா. பரவாயில்லைங்க. சிவபெருமான் அருளாலையும் முருகன் அருளாலையும் நம்ம அண்ணனை வந்து பிடிச்சிட்டோம். அதாவது அண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்பக்கலையில் எம்ஃபில் முடிச்சிருக்கா, அப்படி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறா அப்படி. ஓகேங்களா? வாங்க அண்ணாட்ட வந்து இந்த நான் இதுக்கு முன்னாடி மாமல்லபுரம் வந்து நோட் பண்ணியிருக்கேன். இங்கிருந்து எடுத்துட்டிங்கன்னா நிறைய சிற்பக்கலை கூட 100க்கும் மேற்பட்ட கலை கூட இருக்குது. சிற்பம் செதுக்கிற இடம் இருக்குது. எதனால் இந்த இடங்கள்ல இப்படி இங்கே மட்டும் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் இன்னும் மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா நம்ம பேருங்க? நம்ம பேர் புண்ணியகோடிங்க. புண்ணியகோடி. ஓகேங்கண்ணா. சிற்பக்கல்லூரில் ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிலை வேலைகள் செய்துங்க. ஓகே. எம்ஃபில் முடிச்சிருக்கீங்க? எம்ஃபில் பண்ணிடுறேன் சிற்பத்துறையில். ஓகே. நீங்கள் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினதா அங்கே சொன்னாங்க, ஒரு அண்ணா சொன்னார். ஆமாம், நம்ம நேஷனல் மெரிட் அவார்டு. என்ன சிலைக்காக? அர்த்தநாரீஸ்வரர் சிலை. அர்த்தநாரீஸ்வரர் சிலை. ஒரு பக்கம் ஃபீமேல், ஒரு பக்கம் மேல். ஒரு பக்கம் ஆண், இன்னொரு பக்கம் பெண். சிவன் பார்வதி. ஓகே. அர்த்தநாரீஸ்வரர். ஓகே. பச்சை கல்லால் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு தான், மிஷின் இல்லாமல் கையிலேயே பண்ண வச்சுருப்போம். ஓ அதுக்காக 2017 தேசிய நேஷனல் மெரிட் அவார்டுன்னு ஒரு அவார்டு. யாருக்கிட்ட வாங்கினீங்க? நம்மளுக்கு குடியரசுத் தலைவர் தரணும். அந்த டைமில் கொரோனான்றதால அதை கொஞ்சம் தவிர்த்து சர்டிஃபிகேட்டு கையிலேயே வந்து போஸ்டரில் வர மாதிரி ஆயிடுச்சு. ஓ சரி சரி சரி. இல்லைன்னா டெல்லி போய் வாங்கி இல்லாமல் டெல்லி போய் வாங்கியிருக்கணும். சூப்பராக ப்ரோக்ராம் தான். அந்த கொரோனா டைமில் ரொம்ப இதுன்றதால நம்மளால் இப்போ வாங்க முடியாது. சரி 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 சரி. இந்த சிற்பக்கலையில் இப்போ எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலேஜ் 2002 முடிச்சேங்க. அதுலேருந்து நம்ம சிற்பக்கலை கூட வச்சு நடத்திக்கின்னு இங்கே என்னாண்டே ஒரு 5-6 பேர் இந்த சிற்பக்கலைஞர்கள் வேலை பார்க்குறாங்க. சரி. இப்போ நீங்கள் பரம்பரையாக? இல்லை, நான் பரம்பரை சிற்பி கிடையாது. அப்போல்லாம் ஃபார்மர் தான். நான் சிற்பக்கலையில் படிச்சுட்டு நான் புது ஜெனரேஷன் தான். நான் முதல் முறையாக தான் நான் புதுசாக வந்து ஒரு ஆர்வம். ஓ பெரிய விஷயம். நான் பரம்பரையாக வந்து செஞ்சால் கூட சரி ஜீனில் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் விவசாய ஃபேமிலியிலேருந்து வந்து இவ்வளோ பேர் ஜீனுன்னு வாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எங்கள் ஃபேமிலியில். நான் தான் பண்ணினேன். இப்போ ஃபார்மர் தான், விவசாயம் தான். சிறப்புங்கண்ணா, சிறப்பு. ஆனால் இப்போ எனக்கு சிலை பற்றின சில விஷயங்கள் வந்து இந்த சொல்லுவாங்க கோவிலில் வந்து, அதாவது வந்து ஒரு சிலை செதுக்கிற கல்லுக்கும் படி செதுக்கிற கல்லுக்கும் வந்து என்னமோ சொல்லுவாங்களாமா, ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதில் எப்படி உண்மையா? சிலை இல்லை, இது ஆண்கள் பெண்கள் தான் அந்த காலத்தில் சொன்னது உண்மைதான். ஆனால் இப்போ நம்ம வந்து சிலை செய்யறதுக்குன்னு அந்த சிலை செய்கிற தன்மை உள்ள கல் தான் நம்ம பார்த்து செய்யணும். சரி. அந்த மாதிரி கல் வந்து இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் சங்கராபுரத்துலேருந்து வருது. சங்கராபுரம் பின்னாடி இருக்குது எல்லாமே. அந்த போய் பேசுறாங்களா? அது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொட்டு காமிச்சா நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் புதுசாக ஃபஸ்ட்டு இப்போ ரேக்காக நம்மளுக்கு வரும். சரிங்க. இதில் வந்து இந்த மாதிரி வரைபடம் வரைஞ்சி போனாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வரைபடம் வரைஞ்சிப்போம். இதுக்கு தான் நாங்கள் அந்த கல்லூரியில் படிக்கிறது. இந்த வரைபடம் எப்படி வரையணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த சிலை வந்து வாராகி அம்பாள்னுவாங்க. வாராகி அம்பாள் நின்று இருந்தா அவங்களுக்கு என்ன அளவு முறை, அதே சிலை அவங்க அமர்ந்திருந்தா அவங்களுக்கு என்ன அளவு முறை, அது வந்து அந்த அளவு எத்தனை வகையா பிரிக்கணும் அப்படின்றதுலாம் அந்த சிற்பக்கல்லூரியில் எங்களுக்கு ஒரு 6 வருஷம் பயிற்சி கொடுப்பாங்க. ஓகே. தலை சிறந்த ஆசிரியர்களை தான் அங்கே. ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து இந்த கல்லில் வரைபடம் வரைஞ்சி 4 கட்டமாக வேலை பார்ப்போம் நம்ம. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ராக் இது பார்த்தீங்களா, இது நேச்சுரல். ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அந்த நேச்சுரல் அப்படியே கட்டிங் ஸ்கல் வரது. இதான் கட்டிங் ஸ்கல். இது ஓகே. நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவு கேட்போம், அதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரைபடம் வரைவோம். சரி. அது மாதிரி இது சைனிங் பண்ணி வரையற வரேன். இல்லை, இது ஒரு படம் வரையறதுக்காக கொஞ்சம் கரடு முட்டா இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டம் இந்த ரப்பா அடித்து உடச்சி எடுப்போம். சரி. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் பாருங்க, அது ஒரு இந்த ஸ்டேஜ். ஆமாம், இந்த ஸ்டேஜ். ஓ, முழுக்க முழுக்க வந்து இது வந்து இது இப்போ பெருமாள் சிங்க அவதாரம். ஆமாம், நரசிம்ம அவதாரம். ஓ, ரைட். இதெல்லாம் இது இப்போ இதுதான் ஏங்கண்ணா, இப்போ முன்ன மாதிரி நிறைய உளி இல்லை, நிறைய கல்லில் இது மிஷினு ஒரு 60% மிஷின், 40% உளிலையும் வேலை பார்ப்போம். ஸ்டார்டிங் எல்லாம் மிஷின் பண்ணிடுவீங்க. ஆமாம், அந்த ரஃப் ஒர்க் மட்டும் மிஷினில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைஸ் ஒர்க்குன்னு, நைஸ் ஒர்க்னா ஆடை ஆபரணங்கள், அந்த முக அமைப்பு அப்படி வர சொல்ல நாங்கள் உளியில் பண்ணிடுவோம். இப்போ சம்டைம்ஸ் நம்ம செஞ்ச வேலையெல்லாம் மிஸ்டேக்கே இந்த இது வேஸ்ட் ஆகிருக்கு அந்த கல்லெல்லாம், அப்படிலாம் இருக்கா? இல்லை, அந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டு தானே. பெரிய சிலையாக பண்ணதில்ல, சில ஓட்டைகளை வந்து நம்மளால் முதல்ல கண்டுபிடிக்க முடியாது, கல்லில் உள்ளே இருக்கிற ஓட்டையை. சரி. வெளியில் இருக்கிறது ஓரளவுக்கு தெரியும், சிலது வேலை பார்க்க சொல்ல அதில் உள்ள ஒரு சில ஓட்டைகள் இருக்கும். அதை வந்து நாங்கள் ஓரம் கட்டுவோம். அந்த கார்டன் பர்பஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுவும் நமக்கு நஷ்டம் வராது. அதுக்கு அந்த வேலை பார்த்ததுக்கு மட்டும் நம்ம தேவையான அது எப்படியும் சேல் பண்ணிடலாம். இப்போ இந்த நரசிம்மர் சிலைனா இது எவ்வளோ நாளில் செஞ்சு முடிக்கலாம்? இப்போ உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வருது நம்மளுக்கு. ஒரு 4 ஃபீட்டு, இது வந்து 4 ஃபீட்டு. 4 ஃபீட்னா நம்மளுக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்தோம்னா ஒரு 45 டேஸில் பண்ணி கொடுத்துடலாம். 45 நாள் ஆகிடும். 8 மணி நேரம் வேலை பார்த்து 45 நாள் பார்க்கணும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அது 1 ஃபீட் அந்த மாதிரினா நம்ம ஒரு 15 டேஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி. அப்போ நீங்கள் இப்போ 8 மணி நேரம் 45 நாள் சொன்னீங்கல்ல, அது செஞ்சு கொடுத்தா எவ்வளோ அமௌண்ட் வரும்? நம்ம ஒரு 90,000, 1 லட்சம், 1 லட்சத்து அந்த மாதிரி நம்மளுக்கு விலை மதிப்பு உண்டு. அதுதான், அது ரொம்ப விலை மதிப்பும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை பார்க்கறது கிடைக்கும். அந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம பண்ணுற மாதிரிலாம் நமக்கு அதில் வருமானம்லாம் இருக்குது. சில தொழிலில் வருமானம்லாம் இருக்குது. கல் தான் எங்களுக்கு கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக கல் கேட்க சொல்ல அது நம்ம கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் அதிகமாகும், கால அவகாசம் அதிகமாகும். புரியுது. இப்போ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் பார்த்துருக்கேன், இந்த பஸ்ஸில் போகும்போது நிறைய இருக்குது சிற்பக்கலை கூட. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை இருக்கும்? கிட்டத்தட்ட இங்கே ஒரு 1000 பேர்கிட்ட இந்த சிற்ப தொழிலில் ஈடுபட்டு வராங்க. சிற்பக்கலை கூடமே ஒரு 750-700 சிற்பக்கலை கூடங்கள் இருக்கும். பெரிய பெரிய சிற்பக்கலை கூடம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 இருக்கும். சின்னதாக புதுசாக பண்ணுறவங்க சின்னதாக ஒரு சின்ன கலை கூடமும் இருக்குது. அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஆர்டருங்களை வாங்கி அவங்க வேலை பார்த்து கொடுத்து இது பண்ணுவாங்க. சரி. யோசிப்பாங்க ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது எப்படி தான் அதெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இப்போ அது பரம்பரை சிற்பிட்ட கேட்டால் கூட அவங்க வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பட் நீங்கள் வந்து ஒரு விவசாய ஃபேமிலியில் வந்திருக்கீங்க, எப்படி இது கற்றுக்கிறீங்க? எவ்வளோ சிரமம் இருக்குது, என்ன எப்படி? இல்லை, இது எனக்கு ஒரு இன்சிடென்ட் தான். நான் 12ஆம் வகுப்பில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போலாம் அந்த காலேஜில் எலிஜிபிள் 10வது எடுத்துட்டாங்க. சரி, ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுது இல்லை, அப்போலாம் ஒரு 1 இயர் நம்ம +2 அந்த மாதிரி பண்ணேன். சரி, இந்த காலேஜில் படிக்கலான்ற ஒரு ஆர்வத்தில் தான் சேர்ந்து படித்தேன். அது எனக்கு சரி, எதுலேயே நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு எம்ஃபில் வரைக்கும் பண்ணேன். நான் ஒரு சின்ன ஒரு ஃபெயிலானது வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன மைனஸ் தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ளஸ் ஆகி கொண்டு வந்திருக்கு. சூப்பர்ண்ணா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்கள் இயற்பெயர்? புண்ணியகோட்டி தான் என் பேர். இயற்பெயர் புண்ணியகோட்டி தான். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. சிறப்பு. நன்றி. கான்டாக்ட் நம்பர் அப்படி சொல்லிடுங்கண்ணா, ஏன்னா யாராவது பார்த்துட்டு செல்ஃபோன் ஏதாவது தேவைப்பட்ட கண்டிப்பாக சேர்த்து தரலாம். 9994015155. ஓகே. எந்த சிற்பமாக இருந்தாலும் படம் கொடுத்தா கூட அந்த படத்தை பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சிறப்புங்கண்ணா, சிறப்பு. ஓ, ரைட்டு. மக்களே, நம்ம நயன்தாரா மேடம் ஆக்டர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து மேரேஜ் பண்ண மஹால் இதுதான் அப்படிங்கிற மாதிரி, இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதானா? பயங்கரமாக இருக்கு பாருங்க, மண்டபம் தான் மக்களே மஹால். மக்களே, இங்கே பாருங்க, சிற்பக்கலை தூண். மாமா கொஞ்சம் ஸ்லோவா தெரியுதுங்களா? சிற்பக்கலை தூணுங்க. ரைட்டு. ஆமாம், அதில் தான் மாமல்லபுரமா? ஓகே. உள்ள 2 கிலோமீட்டருங்களா? இங்கே பாருங்க, இருக்கிற பஸ் ஸ்டாப் கூட பாருங்க மக்களே, சிற்பம் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். உள்ளே போனால் நிறைய பார்க்கலாங்க இது மக்களே. சொன்னமில்லங்க, அங்கே பார்த்தீங்களா சிற்பக்கலை கூட இருக்குதுங்களா? அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இருங்க காட்டுறதுங்க. ஆக்சுவலாக அது மாமல்லபுரம் உள்ளே போயிருந்தால் நிறைய காமிச்சிருப்பேன் நான். இதை பாருங்க, அப்படி இங்கே பாருங்க, தெரியுதா சிற்பக்கலை கூடங்களா? லைனாக பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க, மிகப்பெரிய கணேச சிலை வச்சிருக்காரு பாருங்க. அட்டேங்க அப்பா, இங்கே பாருங்க மாமா, இங்கே பாருங்க மக்களே, ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. மாமா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு.
சிவன் பாருங்க எவ்வளோ பெரிய சிவன் சொல்லிட்டு பாருங்க மக்களே. ஆஹா, அங்கே பார்த்ததோட இதில் பிரம்மாண்டமாக இருக்குது. அவர் பெருசாக காட்சிப்படுத்தலை, நல்லா இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள். இந்த மாதிரி தான் வைங்களேன், எல்லா பக்கமும் சிலை இருக்குங்க. புதுச்சேரி 85 கிலோமீட்டர். ஓகேங்க மக்களே, நான் 85 கிலோமீட்டர் டு புதுச்சேரி. ஓம் முருக, ஓம் சரணபக முருகையா. நான் 3 பேர் நடந்துங்க 800 ரூபா வாங்கினேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டை மாடு நிறைய இருக்குதுங்க. அங்கங்கே ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. அது பாட்டுக்கு சுற்றுது. அப்படி அந்த கண்ணுக்குட்டி வடியாச்சுல்ல, அதில் இந்த மாடுகள் போட்ட கண்ணுக்குட்டி தான். மக்களே, அடுத்த கட்டம் வந்து பாருங்கள், ஒரு பேக்கரி, சின்ன பிரேக். ஓகேங்களா, பேக்கரிக்கு வந்திருக்கோம். டீ காஃபி சாப்பிட்லாம் என்று. பாருங்களா, அரிஞ்சு வச்சுருக்குறாங்க. இன்னும் நாட்டை போட்டுருக்கோம். தேங்காய் மாமாலாம் வந்து டீ போண்டாலாம் சாப்பிட்றாங்க. எனக்கு கொஞ்சம் பசி எடுத்துச்சு, அதனால் நான் வந்து ரைஸ் சொல்லிட்டேன். அண்ணா 2 முட்டை உடச்சி ஊற்றுங்க. முட்டை சேர்த்து போடுற அளவுக்கு ரைஸ் செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி முட்டை 2 முட்டை போட்டு ஒயிட்டுன்னு சொல்லுவேன் நான். அதாவது இந்த அஜினமோட்டோலாம் போட மாட்டாங்க, இந்த கலர் போட மாட்டாங்க. அது நல்லாயிருக்கும் மக்களே. ரீசெண்ட் டேஸில் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிறது. அதெல்லாம் நிறையா போட்டு ஜம்முன்னு போடுங்கண்ணே. அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் நேரத்தில் பாருங்க இப்படி ஆகிட்டு வருங்களேன். அடுத்து கேப்சிகம், குடமிளகாய். சிக்கன் ரைஸ் தானே? சிக்கன் ரைஸ் தானே? ஓகே ஓகே. ரைஸ் 110 ரூபா, ஒரு எக்கு எக்ஸ்ட்ரா போட்டால் 120 ரூபா. ரைட், சூப்பர் மக்களே. பார்த்தீங்களா, ஜம் ஜம் இருக்கா. நெக்ஸ்ட்டு சிக்கன். சிக்கனோட அதிக கலர்லாம் இல்லைங்க, பரவாயில்ல. அடுத்தாங்க ரைஸ் வச்சுருக்கிற, அப்படி எடுத்து போட்டு. அதெல்லாம் ஒரு ரைஸ் பாருங்க எவ்வளோ வருது மக்களே குவான்டிட்டி. செம்மல்ல, பார்த்தீங்களா இல்லையா? எல்லாம் ஸ்டைலு தான். வேண்டாம், அஜினமோட்டோ வேண்டாம். அது கை போயிடும் எப்படி கேட்டாலும். அது பெப்பருங்களா? ஒயிட் பெப்பர். ஓகே, ஒயிட் பெப்பர். இதுதான் மக்களே ஒயிட் ரைஸ்ன்றது. கலர் போட மாட்டாங்க. கலர்னால் அந்த மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி சில்லி இந்த ஐட்டமெல்லாம் வந்து போட மாட்டாங்கன்னு வைங்களேன். நல்லாயிருக்கும். ஒயிட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க ரைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா. நம்ம எங்கே போனாலும் முருகனுடைய அருளால் எல்லாம் நல்லதாகவே நடக்குது. ஆக்சுவலாக அண்ணன் வந்து அந்த இந்த கவர் இருக்குமில்ல, அலுமினியம் ஸ்பைல், அதில் தான் கொடுக்குறாரு. நம்ம நேரத்துக்கு கரெக்டாக வாழை இலை இருக்க முடி வாழை இலையிலேயே உடச்சு சொல்லிட்டேன். அண்ணன் அறுத்துட்டு வர ஃப்ரெஷ்ஷான வாழையில் பார்த்தீங்களா ஜம்முன்னு சூப்பராக பண்ணிக்கிட்டாருங்க. நல்லது நல்லது. ஆமாம், பார்த்தீங்களா இல்லையா வாழை எப்படி அண்ணங்கிட்ட சொல்லி வாங்கிட்டேன். நம்பிட்டு தான் ரைஸே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. என்ன மக்கள்ஸ், ஜம்முன்னு வேறு மாதிரி போகலாங்கண்ணே. ஆஹா, அடா அடா அடா, காய் வரக்க சுட 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 சுட. பாருங்க மக்களே ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேரளா பிரியாணி மாரி. நன்றிண்ணா. ஓகேங்க மக்களே, ஆரம்பிக்கலாம். ஒரு ரைஸை 2ஆக பிரிச்சாச்சு. எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? நீங்கள் எப்படி சாப்பிட முடியாதுன்னா ரைஸ் போடும்போது 2 முட்டை போட சொல்லியிருக்கேன். 2 முட்டை ஜாஸ்தியாக போட்டால் நல்லா இருக்குங்க மக்களே, ட்ரை பண்ணுங்கள். ஒர்த்துங்களா? அதுதான் நம்ம சொல்கிறது தான் இருக்குது. கூடவே இருந்து பக்குவமாக சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவாங்க மக்கள். சரி, பார்த்தீங்களா இல்லையா? நமக்கெல்லாம் கையில் சட்டாதான் செட் ஆகும். சிக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்ச சிக்கன் இல்லைங்க, அது ஒரு மாதிரி வேவிச்சு வச்ச சிக்கனோட தெரியும். நல்லா இருந்தது. சாப்பிடலாமா? கேப்சிகம்லாம் எடுத்து வச்சு ஒரு பை அடிக்கலாமா? சத்தியமாக வேறு லெவல். பாய், வணக்கம், நமஸ்காரம். எந்த ஊருங்க? அஸ்ஸாம். ஓகே. வாவ், சூப்பராக இருக்குங்க.
ஓகே வெங்காயம் பக்கண்டு வாழாடையில் வந்துடுச்சு. இந்தாங்க பாருங்களா, ஆனியனை மறந்துட்டேன் நான். சும்மா ஆனியன் கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்தாங்க, அவங்களே விட்டாங்க. மக்கள் இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்து இங்கே போட்டெல்லாம் எப்படி தான் கொண்டு போவாங்க, கட்டு மரம் எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் மீன்பிடி கிராமம். என்னமாம்மா நம்ம ஏரியாவில் இறந்து கொண்டு போவோம் அப்படி கருதடிக்கிற மிஷனு அப்படி கொண்டு போவா. அவங்க வந்து இதுதான் கொண்டு வராங்க. சரி ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. என்ன வரேண்ணா, உங்கள் பேர் முத்து. ஓகே முத்தண்ணன் கடை மக்களே. நீங்கள் சென்னை டு பாண்டிச்சேரி போனீங்க அப்படின்னா வந்து சாப்பிட்டு நான் சொன்ன மாதிரி அண்ணன் ரைஸ் போட்டு தர சொல்லி சாப்பிடுங்க. அங்கே வாழை மரம் இருக்குது, வாழை இலையில் போட்டு தர சொல்லி சாப்பிடுங்க. ஓகேவா? அண்ணனுடைய கடை லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே மக்களே, சிறப்பு. அண்ணன் கடை எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை டு பாண்டிச்சேரி ஈசிஆரில் போனோம் அப்படின்னா மாம்பழப்புரம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் சைடில் இருக்குது. லொக்கேஷன் பர்டிகுலர் எக்ஸாக்ட் அந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே போட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் இருக்கும். மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கீழே ஹைப் இருக்குது, ஹைப் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ கடைசியில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணி விட்ருங்க, குரூப்லேயே போட்டு விட்ருங்க. ஓகேவா? ஓகே மக்கள் இங்கே பாருங்க, போகிற வழி லெஃப்ட் சைடில் தண்ணியெல்லாம் இருக்குதுங்க. ஆறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? சின்ன ஆறு மாதிரி அழகாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் பாண்டி சும்மா சொல்லக்கூடாது மக்களே, இங்கெல்லாம் நெல் வயல் அதிகம், சூப்பராக இருக்கும் ஏரியா. கடல்லாம் நினைக்கிறோம், பட் கடலோரத்தில் தான் நிறைய இயற்கையாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி இங்கே பாருங்க மக்கள், எல்லாம் நெல் தான் மக்கள் இங்கெல்லாம் அதிகம். எல்லாமே பனைமரம் நெல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இருக்கு நெல்லுக்கு பஞ்சமே இல்லைங்க. தஞ்சாவூர் போயிட்டு மாதிரி இங்கெல்லாம் நெல் ரொம்ப அதிகம். திருவண்ணாமலை, தஞ்சாவூர், பாண்டிச்சேரி இந்த சரௌண்டிங்கு எல்லாமே அப்படி தான். அங்கங்கே கடல் இது பாருங்க, அப்படியே ஊரின் எப்படி நிற்கிது பாருங்க மக்களே. ரோடு ஓடுறதுக்கு பறச்சுருக்குறாங்க, தென்னி எப்படி வந்துட்டு இருக்குது பாருங்கல்ல. எல்லாம் அப்படி தான் எங்கேயோ இருந்து வருது. அதெல்லாம் நீ இது பண்ண போகிறாங்க, 4 வழிச்சாலையோ 6 வழிச்சாலையோ போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ, உங்க வாத்து குஞ்செல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. சின்ன குட்டி குட்டி வாத்துங்க மக்களே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஜூம் பண்ண முடியல, அந்த அளவுக்கு அந்த இது தடுத்துக்குச்சு. அப்பா நீங்கள் மாம்ச கடலில் ஏரியாட்டு இருக்குது. பேக் வாட்டரா? இங்கே வாருங்க மக்களே, செமையாக இருக்குதுங்க. எப்படி போயிட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போகிறது எவ்வளோ சந்தோஷமான ஒரு இதெல்லாம் ட்ராவலில். அங்கங்கே நிறுத்தி சாப்பிட்றது, அப்படியே ஏதோ ஒன்று அரசியல், சொந்த கதை, கதை, உள்ளூர் கதை, பக்கத்து வீட்டுக்காரன் கதை, ஏற்று வீட்டுக்காரன் கதை, பரப்பு சண்டை, வாய்க்கா சண்டை எல்லாத்தையும் பேசியிருப்போம். ட்ராவல்னாலே அதுதானே. சம்மந்தமெல்லாம் பேசுவா, சம்மந்தத்தோடு பேசுவா, அரசியலை பேசுவா, ஆன்மீகத்தை பேசுவா, சினிமாவை பேசுவா. ஆஹா மக்களே, இங்கே பாருங்க எல்லாம் பேக் வாட்டர் தான் மக்களே. சரிதா? இங்கெல்லாம் தண்ணிக்கு பஞ்சம் இல்லையப்பா. இந்த பாண்டிச்சேரி வெயிட் பசங்க ரிட்டர்ன் போகிறாங்க, சென்னை பசங்க. ரைட்டுங்க மக்களே, இதெல்லாம் என்றைக்கு ரோடு ஓடுவாங்கன்னு தெரியல. இதெல்லாம் போட எல்லாம் பெரிய விஷயம்லாம் முப்பு தண்ணியாக இருக்குல்ல, அரிக்கும். செமையாக இருக்குங்க. ஆமாங்க, இதான் வரமா, அதை வர ஐயா வரேன். மக்களே இங்கே பாருங்க மக்களே, ஆக்சுவலாக இதெல்லாம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா சதுப்பு நிலை காடுகள், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுங்க. துப்பறிவாளன் படத்தில் வருமில்லங்க மக்களே, அந்த மாதிரி தான். தெரியுதுங்களா? தண்ணி உள்ளே பாருங்கள், எல்லாம் செமையாக இருக்கா. அங்கெல்லாம் பாருங்க மக்களே, போட்ஸ் எல்லாம் நிற்கிது பாருங்கள். தெரியுதுங்களா? அப்படியே வாங்க, அந்த பக்கம் காட்டுறேன். மாமனுக்கு பின்னாடி வருங்க, அங்கே வருங்க. துப்பறிவாளன் படம் பார்த்துருக்கீங்களா? துப்பறிவாளன் படம், அதில் கடைசியில் விஷால் பவனில் போவார்ல, அது செமையாக இருக்குது பாருங்க மக்களே, போகிற வழியெல்லாம். ஆஹா, இது வந்து ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு தனி ஐலாண்டே இருக்கு மாமா. பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் என்னன்னு தெரியல, ஆனால் மொத்தத்தில் தெரியுதா? செமையாக இருக்குது பாருங்க. ஈஸியார் தாங்க, செமையாக இருக்குதுங்க. மாமா சொன்னார், இந்த மாதிரி இந்த செடியில் இருக்கல இதெல்லாம் இருக்கிறனால அலை வந்து தடுத்துக்கும், அலை வந்து இந்த ஊருக்கால வராது அப்படின்னாரு. ஸோ அது வந்து ஒரு குட் நியூஸ் தான். ஆனால் நல்லா இருக்குதுங்க. இந்த பழைய ரோடு தான் நல்லா இருக்குது. புதுசாக போட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. அந்த பாண்டிச்சேரி காரில் இப்படி போகிறது தனி ஃபீல் தான்ப்பா.
மக்கள்ஸ் ஆக்சுவலாக அங்கே ஒரு கொக்கு பார்த்தாவில் போய் பறந்து போய் லேண்ட் ஆச்சுல்ல அது கீழே ஒரு கொக்கு இருக்குது கிட்டத்தட்ட நம்ம இடுப்பு ஹைட் ஒரு மாட்டு இருக்குதுங்க பெரிய கொக்குங்க மக்களே இல்லை ஜீன் அப்படி ஜீன் இதெல்லாம் வந்து நம்ம ஊர் கொக்கு வித்தியாசமாக கொக்கெல்லாம் இருக்குது செம கண்டிப்பாக சென்னை டு பாண்டிச்சேரி ஈஸியாக வழியாக போங்க மக்களே நல்ல அனுபவமாக இருக்கும் உப்பலாம் உப்பு தயாரிக்கிறது கண்டிப்பா மக்களே உப்பளமா இருந்திருக்குதுங்க அவ்வளோதாங்க பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க் பாண்டிச்சேரிக்கு இதைத்தான் எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்துருப்பீங்க